ஹாய் ஹலோ க்யூட்டீஸ்னு ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக பேசி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்ட் பண்ணுற டாப்பிக்கில் நம்ம இல்லை. இது டாபிக்னோ கண்டென்ட்னோ சொல்லக்கூட எனக்கு மனசு வரல. மேபி இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் அந்த மாதிரி இல்லை. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பண்ணி கான்ட்ரவர்ஷியலான டாபிக் பேசி ஃபேமஸ் ஆகணுன்றது என்னோடய ஒப்பீனியன் கிடையாது. பட் இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இந்த கேஸ்ட்டை பற்றின ஒப்பீனியன் கொஞ்சமாவது மாறுச்சுன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்கலி. ஆஸ் யூ ஆல் நோ, ரீசெண்டாக கவின்குமார் அப்படின்ற ஒரு பையனை ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கேஸ்ட்டுக்காக கொலை பண்ணியிருக்காங்க. இதில் யாரோட தப்பு? அந்த கேஸ்ட்டில் பிறந்தது அந்த பையனோட தப்பா? அவன் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தானா, நான் இந்த கேஸ்ட்டை தான் பிறக்கணும், எனக்கு இது தான் பிடிக்கும் அப்படின்னு? இல்லை. அந்த பொண்ணுக்கு தெரியாதா? ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாதா அவன் எந்த கேஸ்ட்டுன்னு? தெரிஞ்சு தானே அவங்க பொண்ணு லவ் பண்ணுச்சு. அப்போ அந்த பையன் எப்படி பொறுப்பாவான் அதுக்கு? உங்களுக்கு பிடிக்கலனா அவங்க 2 பேரையும் கண்காணாத இடத்துக்கு அனுப்பி பொழைக்க வச்சுருக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். Who gave authority to take someone's life or hurt somebody's feeling? கொலை பண்ணால் மட்டும்தான் ஆணவ கொலைன்னு கிடையாது. எத்தனையோ பேரை மனசளவில் கொலை பண்ணிகிட்ருக்காங்க இந்த சமூகத்தில். நிறைய பேர் சிட்டியில் கேட்டிங்கன்னா இன்னுமா கேஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வில்லேஜ் சைடில் போய் கேட்டு பாருங்கள், எவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்கன்னு தெரியும். இந்த கேஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குறை கிடையாது. சரி, ஓகே, காலங்காலமாக பின்பற்றிட்டு வர பாரம்பரியம் படி எஸ்சின்றது ஒரு குறை உள்ள கேஸ்ட்னே வச்சுப்போமே. அதை தாண்டி அவங்ககிட்ட நீங்கள் என்ன குறைய பார்த்தீங்க? எஸ்சின்ற கேஸ்ட் வச்சு தான் அவங்க பொண்ணு வந்து வாழப்போதா? நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நடந்த ரித்தன்யா கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவோ கேஸ் பேக் டு பேக் டைவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணி ஃபிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் எவ்வளோ பார்க்குறீங்க மேரிட்டல் லைஃப்பில். இதெல்லாம் நீங்கள் நல்ல கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் நடக்காமல் இருந்ததா? இங்கே நல்ல கேஸ்ட்டு கெட்ட கேஸ்ட்டு நீங்கள் எந்த பேசிஸில் ஃபஸ்ட்டு பிரிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பிசி பேக்வேர்ட், எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட், எஸ்சி ஷெடியூல்டு, எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஜஸ்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் பிசிஏ பேக்வேர்டு கிளாஸ் தான், பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வேர்ட். எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். பிசி எம்பிசிஏ பிற்படுத்தப்பட்டோர் தான் பேசிக்கலி. இதே மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை இதே மாதிரி சீப்பாக பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரோட்டில் போகிறீங்க, மயக்கடிச்சு விழுத்தீங்க, தண்ணி கொடுக்குறவங்களாம் நீங்கள் என்ன கேஸ்ட்னு பார்த்து வாங்கியா குடிக்கிறீங்க? சோறு சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்ற தக்காளியும் வெங்காயமும் யார் விலை விதைக்கிறாங்க பார்த்தா சாப்பிட்றீங்க. அது எதுன்னு ஆர்டர் பண்ணி ட்ரெஸ்ஸு போடுறீங்களே, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் யார் தயார் பண்ணுறா பார்த்தா போடுறீங்க. அவ்வளவு தீவிரமான ஜாதி வெறி பிடிச்ச இருந்தா சாப்பிடாத, அவன் தயார் பண்ண பெட்டில் படுக்காத, அவன் கட்டின வீட்டில் இருக்காத, யார் என்னன்னு தெரியாது, அவன் என்ன கேஷ்ன்னு கூட தெரியாது, எவனோ கட்டிட்டான், ஒருவேளை அவனாக இருந்தா சீப்பா இல்லை, அவனோட பிச்சையில் போய் வாழ்கிற, அவன் தயார் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்க, அறிவில்லை, என்ன கோவம் வருதா? ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க, இந்த மாதிரிலாம் சீப்பாக யாருக்கு எண்ணங்கள் இருக்கோ அவங்கள தான் திட்டுறேன். நார்மல் பீப்புளெலாம் நான் திட்டலைங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருப்பேன். இந்த கேஸ்ட் ஒரு குறையாகவே இருந்துட்டு போட்டுமே. வேற என்ன குறைய கண்டீங்க? அழகா இல்லையா? படிக்க வைக்கலையா? அவனை ஒழுங்காக வேலைக்கு போகலையா? பொறுக்கித்தனம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கானா? தண்ணி அடித்து ஊர் மேய்ஞ்சிட்ருக்கானா? நல்லா தானே படிச்சிருக்கான், நல்லா கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், 490 மார்க் வாங்கியிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், 12 lakhs சேலரி பர் ஆனம், ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அவங்களுடைய அம்மா அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரத்துக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் நல்ல பையனாக இருக்கானா, குடும்பம் ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிற அளவுக்கு ஒத்துமையான குடும்பமாக இருக்கா, சப்போர்ட்டிவான குடும்பமாக இருக்கா, நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து பார்த்துப்பாங்களா, நமக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான்றது தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி கேஸ்டெல்லாம் பார்த்து அலைஞ்சிட்ருக்காதீங்க. இதுக்கப்புறம் சரி, கேரக்டர்லையாவது குறை இருக்கா, சும்மா மேலாப்பில் பார்க்கலாமே. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான், கேஸ் இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சும் இத்தனை நாள் எதுக்காக அவன் போராடி இருக்கணும்? வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாமே, போனானா?
உயிரை விட்டுருக்காங்க. இதோட நல்ல பையனை எங்கே போய் தேடுவீங்க? இந்த வீடியோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது தான் அவங்க அம்மா அப்பா வீட்டில் சின்னதாக பேசுகிற சில விஷயங்கள் இருக்கும் தெரியுமா, அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்ட் பண்ணும்போது தான் அம்மா அப்பா கொஞ்சம் மாறுவாங்க. பேக் டு பேக் எவ்வளோ கேசஸ் வருது. ரித்தன்யாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் டு பேக் நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு எவ்வளோ கேசஸ் பார்க்குறீங்க. மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற கேசஸ் பார்க்குறீங்க. எவ்வளோ சீப் கேரக்டர்ஸை பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல, கேஷ் தான் பெருசாக தெரியுதா? இந்த காலத்தில் லாயலாக எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு உடச்சி கொட்டுற ஆம்பளைங்க கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பார்ட்டி கீட்டின்னு சுற்றிக்கிட்டு, கீமுன்னு சுற்றிக்கிட்டு, ஊர் சுற்றிக்கிட்டு, குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்காம இருக்கானுங்க. வீட்டில் 1 வெளியே 2 3 வச்சு சுற்றுறானுங்க. பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. அவங்களாம் உங்கள் கேஸ்டாக இருந்தால் கட்டிட்டு வாழ்ன்னு விட்டுருவீங்களா? ஆக்சுவலி அவங்கள கூப்பிட்டதே அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் ப்ரூஃப்ஸ் நிறையா வெளியே லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சுப்பிரமணியபுரம் மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே அந்த பொண்ணு கூப்பிட்டுருந்துச்சா, இல்லை கடைசி வரைக்கும் தெரியலையான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தெரியாமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கூட பிறந்த தம்பி அவங்களோட லவ்வரையே கொலை பண்ணியிருக்கான். சின்ன வயசுலேருந்து பார்த்து எவ்வளோ ட்ரீம்ஸோடு இருந்திருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் இப்போ அவங்க கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹர் மைண்ட் செட், ஹவு இட் வில் பி. ஒன்று சொல்கிறேன், லவ் இஸ் பியாண்ட் அவர் நாலேஜ். எப்போ வரும், எங்கே வரும், யாருக்கும் தெரியாது. கேஸ்ட்டு பார்த்து லவ் பண்ணுறதுலாம் ஒரு லவ்வே கிடையாது. இங்கே எத்தனை பேர் மேரிட்டல் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வாழ்கிறீங்கன்னு எனக்கு சொல்ல முடியும்? எதனால? எல்லோரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, பண்ணி வச்சிங்க, எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள தனியாக வாழ விடுங்க. அவங்க லைஃப்பை பறிக்காதீங்க. இந்த மாதிரிலாம் இங்கே எவ்வளோ பேர் கத்தி கூப்பாடு போட்டாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. கவர்மெண்ட்டே வந்து இந்த கேஸ்ட் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் எதுவுமே மாற போகிறதில்ல. எதுக்கு அந்த கேஸ்ட் இன்னும் இருக்கணும்? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்றது பின்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு தானே இருக்குது பேரே. அந்த பேர் எதுக்கு இருக்கணும்? இங்கே சில பேர் வருவானுங்க, இவன் அந்த கேஸ்ட் தான் போல, அதான் வக்காலத்து வாங்கிட்டு வரா. நினச்சிக்கோ, நீ என்ன கேஸ்ட்டை வேணாலும் என்னை நினச்சிக்கோன்ற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வந்து சோறு போட போறியா? நான் எஸ்சியாக இருந்தால் நீ சோறு போட போறியா? எஸ்டின்றதுனால சோறு போட போறியா? பிசின்றதுனால சோறு போட போறியா? ஐயோ, என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உன் லைஃப்பை பார்க்குறதுக்கும் எனக்கு வக்கு இல்லை. அடுத்தவன் லைஃப்பில் அவன் என்ன கேஸ்ட்னு செஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? ஒவ்வொருத்தவனும் இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறவங்க கிடைக்கிறதே இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ போயிட்டு நீ என்ன கேஸ்ட்டு, இந்த கேஸ்ட்டா, நீ உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணான்னு ஒதுக்கி விட்ருவியா? சி, anyone is seeing here is ஜாதி வெறியன். ஐ எம் வெரி ஷேம் ஆஃப் யூ. நிறைய காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அவங்களோட பேருக்கு பின்னாடி அந்த கேஸ்ட் பேரை போட்டு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்ன சாதிக்க போகிறீங்க இதெல்லாம் பார்த்து? சரி, ஓகேங்க, உங்கள் கேஸ்ட்டை பற்றி, உங்களோட சமூகத்தை பற்றி, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி, ஃபேமிலி வேல்யூஸை பற்றி எதுவும் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்டேட்டை பற்றி, உங்கள் லாங்குவேஜை பற்றி என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? அதோட மூடிக்கிட்டு வச்சுக்கோ. அடுத்தவன் கேஸ்ட்டையும், அடுத்தவன் லாங்குவேஜையும், அடுத்தவன் சமூகத்தையும் எதுக்கு கீழ்த்தனமாக பேசுகிற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உன் கேஸ்ட்டில் உன் முதுகுக்கு பின்னாடி எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாரு. அதுக்கப்புறம் அடுத்தவன் கேஸ்ட்டை வந்து நோண்டு. கேஸ்ட்டையே ஊற்றி மூடுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேஸ்ட்டே இருக்கக்கூடாது. யார் அதை மாற்றுவா? பேரண்ட்ஸ் மாற்றணும், டீச்சர்ஸ் மாற்றணும். சரி, ஓகே, கேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா அந்த தாட் யாருக்கு வரணும்? அதை மாற்றக்கூடிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வரணும். இந்த மாற்றக்கூடிய பொசிஷனில் யார் யார் இருக்காங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. போலீஸாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், பொலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இப்போ இந்த கொலை பண்ணானே அவங்களோட அப்பா அம்மா யார்? 2 பேருமே எஸ்ஐ. இப்போ இந்த எஸ்ஐ 2 எஸ்ஐயும் இந்த மாதிரி கேஸ்ட் வெறியர்களாக இருக்கும்போது அவங்களோட ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்சியோ எஸ்டியோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிக்காத கேஸ்ட்டை சார்ந்த ஒருத்தவங்க வராங்க, ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனை தூக்கி கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஹவு டம் தே ஆர் இன் தியர் மைண்ட். அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது? அவங்களுக்கே இந்த பொசிஷன் கொடுக்குறீங்க. எப்படி நாடு மாறும்? இதே மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸு ஒரு கேஸ்ட் வேறையாக இருக்காங்கன்னா எப்படி இந்த பையன் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க? ப்ளீஸ் சேஞ்ச். ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம்.
இன்னும் செஞ்சுரிக்கு பின்னாடி இருக்காதீங்க. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு சும்மா ஒரு பொசிஷனை வாங்கிட்டு உட்காந்துட்டா நீங்கள் நல்ல கேஸ்ட்டு நல்ல குடும்பம்னு கிடையாது. மென்டலி கொஞ்சமாச்சும் ஹியூமனிட்டியோட நடந்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். கூட இருக்கிற மனுஷங்களை சக மனுஷங்களா பாருங்க. ஹியூமனிட்டியோட நடந்துக்கோங்க. அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பெருமை, அதுதான் வேல்யூஸ். உங்கள் கேஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது வேல்யூஸ் கிடையாது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் முடிவெடுக்கலைன்னா இது என்றைக்குமே மாறாது. உங்கள் பேரண்ட்ஸே கேஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க பயப்படாதீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸே இப்படி இருக்காங்களே. இங்கே ஒருத்தன் வருவான் புதுசாக, இவன் வந்து சும்மா வாய்க்கிலேயே பேசுவா. பட் இங்கே இருக்கிற யாரையாவது வந்து இந்த மாதிரி கேஸ்ட்டில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் ஒத்துப்பாங்களா? நான் ஒத்துப்பேன். என்ன இப்போ பண்ணா என்ன பண்ண போகிறீங்க? என்ன மாறப்போகுதுன்ற ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. அவன் ஒழுங்காக இருக்கானா, நான் ஒழுங்காக இருக்கேனா, அவ்வளோதான், முடிய போகுது கதை. அதெல்லாம் பார்த்து எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? இன்னமும் இந்த கேஸ்ட்னால நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத மறுபடியும் நம்மளை அவேர் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம எல்லாரையும் ஒரு எழுப்புற விதமாக தான் கவின்குமார் உயிரை விட்டுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் இதை பற்றிலாம் யோசிக்காமல் சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்குலாம் இருந்தோம் அப்படின்னா we are losing ourselves. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்காமல் இருக்கணும், இல்லை கேஸ்ட் இஷ்யூ வராமல் இருக்கணும். கேஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்தினால ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வீட்டில் சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அதை அக்யூரேட்டாக கட் பண்ணணும். ஒரு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேஸ்ட் பார்க்குறான்னா அவனோட விலகுங்க. அப்போ அவனே வந்து ஒரு வழி இல்லாமல் பேசுவான்ல. திங்க் about it guys. Share this video as much as possible and be a part of a little change. Bye.